ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும், இந்த துளாராசிக்காரங்களுக்கு வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலையுமே இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னும் தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வரலாங்க. முக்கியமாக இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மீன ராசியில் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களின் சேர்க்கையும் இருக்குதுங்க. அதாவது மீன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை மூலமாக தாங்க துளாராசிக்காரங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷபராசியிலிருந்து தொடங்குறாரு. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தையே ஏற்படுத்துறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக 2 கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்ச ஸ்தானத்தை வந்து அடையிறாருங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற்காலை 3 மணி பக்கமாக பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க அன்னைக்கு. ஏன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்ப தாங்க தமிழ் மாத பிறப்பே நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதி தான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இவர் பயிற்சி ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு சித்திரை தமிழ் வருட பிறப்பு அமைந்திருக்குதுங்க. இதுதாங்க நாம விஸ்வா வசு அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான 2 கிரக பயிற்சிகள் நமக்கு அமைந்திருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து தன்னோட டிராவலை வந்து ஆரம்பிக்கிறாரு. இதை தொடர்ந்து ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து தினங்க. அதனால் வீட்டுக்கு வாசகால் வைக்கிறது, இல்லை பூமி பூஜை செய்கிறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் சொல்லப்பட்டு இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நாம் நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக திருமணம் ஆகாத பெண்கள் வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த நாளில் வந்து நாம் விரதம் கூட இருந்து வழிபாடு செய்யலாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது அமையுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தான் அன்னைக்கு சொல்லப்பட்டு இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, பாத யாத்திரையாக போகிறது, இல்லை மொட்டை அடித்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இப்படின்னு அன்னைக்கு எல்லாமே செஞ்சுக்கலாங்க. முருகனுக்காக கொண்டாடக்கூடிய முக்கியமான நாளில் ஒன்று தாங்க இந்த பங்குனி உத்திரமா அமைந்திருக்குது. அப்போ முருகனுக்காக வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாங்க. முருகனோட பரிபூர்ண அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பௌர்ணமிங்க. அன்னைக்கு கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் சுற்றி வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இல்லை சிவன் கோயிலில் கூட நம்ம சுற்றி வரதுமே கிரிவலம் செஞ்ச பலனை தாங்க நமக்கு கொடுக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. அது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வாங்க. அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா முக்குணிகளை வச்சு கூடவே பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லற காசு இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டை வந்து நைட்டே நாம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது தமிழ் வருட பிறப்புக்கு முதல் நாள் நைட்டே நாம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுவும் நம்ம காலையில் எழுந்துச்சோன்னா எந்த இடத்த ஃபர்ஸ்ட் பார்ப்போமோ அங்கே வந்து கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இதை வைக்கணுங்க. அப்போ தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு முதல்ல நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வக்குறையுமே ஏற்படாமல் மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பிளேட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய முக்கியமான 6 அபிஷேகத்தில் ஒன்றா தாங்க இது அமைஞ்சிருக்குது. அடுத்த நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வாஸ்து நாளாக தான் நமக்கு அமைந்திருக்குது. அப்போ இந்த நாள்லேயும் நம்ம வீட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் விஷயமா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசைங்க.
தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தா இது சித்திரையில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் அமாவாசையை நமக்கு அமைந்திருக்குது. இந்த நாளில் வந்து முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சிடலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி தேதியான 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்குறது ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நாம் கஷ்டப்பட்டு சேர்க்குற காசு வந்து இந்த அஷ்டய திருதி அன்னைக்கு ஏதாவது நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம நகை வாங்குறதை விட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலியமாக தாங்க இரட்டிப்பு பலனாக நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அஷ்டய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி காயின் இதெல்லாம் சின்னதாவது வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது கூடவே அன்னைக்கு அன்னதானமும் செய்யலாங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால் முடிச்சவங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுங்க. முடியாத பட்சத்தில் அன்னதானமாவது செய்யுங்க. அதுவும் 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைந்திருக்கும். இதில் சொல்லப்படாத முக்கியமான விசேஷ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது தாங்க. மாசி கடைசியில இருந்து பங்குனி கடைசி வரைக்குமே அம்பாள் நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இது வந்து அம்பாள் 28 நாள் இருக்கக்கூடிய விரதமா இருக்குதுங்க. இந்த நாளில் வந்து நெய்வேத்தியமா சமைச்சு வைக்கிறது இல்லாமல் பழம் இளநீர் துள்ளு மாவு இது மாதிரி மட்டும்தாங்க சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே அந்த டைமில் வந்து பூச்செரி விழா அப்படிங்கிறது நடத்தப்படுதுங்க. கடைசி வாரமான ஏப்ரல் 6ஆம் தேதியும் நடக்க போகுது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்சவங்க போய் சமயபுரம் மாரியம்மனை வந்து போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாகவும் இது மாதிரியான விசேஷ நாட்கள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதி சூரியன் புதன் சனி ராகு இவங்க கூட வந்து 6ஆம் வீட்டில் அமரதுனால பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு உடல் உபாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். நோய் தொந்தரவெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் ஏற்கனவே உடலில் வந்து நோய்கள் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அப்போ நோய் தொந்தரவு இருக்குது அப்படின்னாலே செலவுகளும் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் இந்த மாதத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து நீங்கள் கட்டுப்படுத்திக்க பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அனாவசிய செலவுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்பவே சவாலாக தாங்க இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே வந்து கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை குடுக்கல் வாங்கல் விஷயம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் வந்து இந்த கடன் விஷயத்தெல்லாம் வந்து ரொம்பவே உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்குங்க. திருமண மாணவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குது. 2 பேர் சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உங்களுடைய காதல் உறவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே சவாலாக தாங்க இருக்கும். அப்போ பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது. குழந்தைகிட்ட கூட உங்களோட உறவு வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போகுது. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமண பேச்சுவார்த்தை எல்லாமே எடுக்கலாங்க. திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாகும். உழைக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சவால்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துமே நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தி அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கணும். இல்லைன்னா பெரிய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ஆனால் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் தாங்க அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தெலாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்கிறது வேறு இடத்துல ஆரம்பிக்கிறது இது எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பலவீனமாக தாங்க இருக்குது. அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் புதுசாக எந்த ஒரு தொழிலையுமே முதலீடு செய்யாதீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்பவே கடினமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாகவும் படிக்கணும். படிப்பில் வந்து கவனத்தை சிதறவிடாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்குங்க. இதுவே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே 9ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உருவாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வேலையில் வந்து கொஞ்சம் சில சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரப்போகுது தானாகவே. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவால் நீங்கள் அவதிப்பட வேண்டியதாக இருக்கும். இந்த டைமில் சுக்கிரனுடன் சனி புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாருமே சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 8வது வீட்டிலும் மாதம் ஃபுல்லாகவே இருக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தாங்க இருந்தாகணும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே உடலில் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வச்சுருக்கீங்க. அதாவது பிபி சுகர் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்களே இன்னுமே கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. அப்போ கரெக்டாக டேப்லெட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துக்குங்க. வெளியில் சாப்பிட்ற உணவையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இது
மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் வந்து துளாராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் மோட்டிச்சூர் லட்டுவை வந்து பிரசாதமாக கொடுத்துவாங்க, நல்லது நடக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் வந்து கோவிலில் போய் பிரசாதம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை கோவில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.